டிடிஎஸ் ஏன் RS200 வந்து 10,300 ஆர்பிஎம்லேயே லாக் ஆகுது? இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக 2015 RS200 லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் கண்ட்ரோல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து பாரத் ஸ்டேஜ் வந்து 3 தான் இருந்துச்சு. அப்போ வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RS200 வந்து ஒரு 160+ கிட்ட டாப் எண்ணும் கொடுத்தது. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், ராவாக இருக்கும். இப்போ நீங்கள் NS RSலாம் போனீங்கன்னா அதோட இன்ஜினே பார்த்தீங்கன்னா ராவ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக RS200லாம் பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த BS3 தாங்க. ஆனால் BS4 வந்ததுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, குறைச்சாங்க டாப் எண்டை. எப்படின்னா எமிஷன் கண்ட்ரோலில் ஒரு 156 இதை மாதிரி போகிற மாதிரி குறைச்சாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 10,800 11,000 ஆர்பிஎம் வரைக்கும் தான் போகுமே. ஓகேங்களா? அதுவே வந்து 2020க்கு அப்புறமேட்டு BS6 கொண்டு வரும்போது 10,300 ஆர்பிஎம்லேயே வந்து குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா BS6 எதுக்காக வந்துச்சு அப்படின்னா பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோன்றதுக்காக. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான பொல்யூஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ டெல்லியிலே பார்த்துருப்பீங்க, கார் பொல்யூஷன்லேருந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கார் எல்லாமே பழைய கார் எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ அதை மாதிரி வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து இயற்கையை பாதுகாக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா BS6 எமிஷனில் புகை அதிகமாக வரக்கூடாது சைலன்சர்ன்றதுக்காக ஓட்டு சென்சார்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் எண்ட் வந்து அதிகமாக தான் வண்டியை ரொம்ப பவர்ஃபுல்லாகவோ இல்லை ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வந்து அதிகமான ஸ்பீட் போனாலோ ஸோ இதனால் வந்து புகை அதிகமாகும் அப்படின்னு ரேஷியோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ தாண்டி அது போகக்கூடாதுன்றதுக்காக ECUவில் ட்யூன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து பஜாஜ் நினச்சா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று அவங்க வந்து ஒரு 160 மேலே போனோம் அப்படின்னா இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம பசங்களை பற்றி உங்களுக்கே தெரியும், வேகமாக வண்டியை ஓட்டுவாங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ டாப் எண்டில் ஓட்டிட்டு இருந்தோம், அதான் அந்த ரெட் லைன்லேருந்து நம்ம அதிகமாக ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வண்டி வந்து இன்ஜின் டேமேஜ் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணிட்டாங்க, பஜாஜ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து RS200 மட்டும் கிடையாது, இது NSலேயும் இருக்குது, 220லேயும் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நம்ம கரிஸ்மா இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது, RCயில் இருக்குது, டியூக்கில் இருக்குது. ஸோ அதனாலேயும் ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு RS200 இன்ஷியலும் இருக்கும், ஒரு 149 கிட்ட வந்து டாப் எண்டு போகும். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். சில BS6 பார்த்திங்கன்னா ஒரு 153லாம் லாக் ஆகும். டாப் எண்ட் வந்து 150ன்றது ஒரு போதுமான ஒன்று தான், யாருமே அதிகமாக ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது டாப் எண்ட் போகாதனால அந்த பைக் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இன்ஷியலையும் கொடுத்து ஒரு 150 கிட்ட டாப் எண்ட் போகிறது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இந்தியன் கண்டிஷன் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஹைவேயில் வந்து மேக்ஸிமம் 80லேருந்து 100 தான் வந்து போகவே முடியும். அது தஞ்சாவூர் ஹைவேலாம் பார்த்திங்கன்னா 80 தான். ஓகேங்களா? அதோட கண்டிஷனே. ஸோ அதனால் டாப் ஸ்பீடை பார்க்காதீங்க. ஸோ இன்ஷியலையும் பாருங்கள், பவரையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குதோ அந்த பைக்கை வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ BS6 எமிஷனில் இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் இருந்து தப்பிச்ச பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ Yamaha பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எமிஷன் கண்ட்ரோல்லேருந்து தப்பிச்சிச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் அதோட VVA டெக்னாலஜினால MT அப்புறம் R15லாம் தப்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரும் வேகமாக ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி இது பண்ணிக்காதீங்க. ஸோ வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதனால் வந்து நல்லபடியாக வாழுங்க. வேகமாக ஓட்டாதீங்க, டிராஃபிக் லைனில் வேகமாக ஓட்டி ஸோ அதான் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஓகே டிடிஎஸ்.